வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சருடன் பேச்சுவார்த்தை தோல்வி, தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தம். லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்த வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். கீழடி அகழாய்வு அலுவலர் பணியிட மாற்றம் ரத்து, மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவு. அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி தேர்தல் அறிக்கை வெளியீடு, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மீது தினகரன் குற்றச்சாட்டு. முத்தலாக் வழக்கு அரசியல் சாசன பிரிவுக்கு மாற்றம், உச்சநீதிமன்றம் உத்தரவு. தென் மாநில லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தால் தமிழகத்தில் மட்டும் நாள் ஒன்றிற்கு 1500 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தை தொடர லாரி உரிமையாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். காப்பீட்டு பிரீமியம் கட்டண உயர்வு, வட்டார போக்குவரத்து அலுவலகங்களின் கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி உயர்வு போன்றவற்றை கண்டித்து தென் மாநிலங்களில் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என லாரி உரிமையாளர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இதன்படி தென் மாநிலங்களில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் இன்று காலை முதல் தொடங்கியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தால் தமிழகத்தில் மட்டும் சுமார் 4 லட்சம் லாரிகள் இயங்கவில்லை. இதனால் நாள் ஒன்றிற்கு 1500 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களில் 30 லட்சம் லாரிகள் இயங்காத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கரை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வாட் வரி, வேக கட்டுப்பாடு கருவி அமைப்பதில் விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் குமாரசாமி, அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக தெரிவித்தார். திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் அவர் கூறினார். மாநில போக்குவரத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டார். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கால அவகாசம் கேட்டார். எங்களால் கால அவகாசம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த கால வரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும். அரசு எங்களை அழைத்தால் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு நாங்கள் தயார். தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் பேசி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மேற்கொண்டுள்ள கால வரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தால் தமிழகத்தில் மட்டும் 4 லட்சம் சரக்கு வாகனங்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ரவி பச்சமுத்து, வேலை நிறுத்தத்தால் தென்னிந்தியா முழுவதும் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்படும் என்றும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தேங்கிவிடும் என்பதால் விலைவாசி அதிகரிப்பதுடன் பொருட்கள் பதுக்கி வைக்கப்படும் ஆபத்தும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மேற்கொண்ட முயற்சியை அடுத்து இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவதாக குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, இதேபோல் டீசல் விற்பனை மீது உயர்த்திய வாட் வரி, பதிவு கட்டணம் ஆகியவை தொடர்பாக தமிழக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தில்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வறட்சி நிவாரணத்தை அதிகரிக்க வேண்டும், பயிர்க்கடன் ரத்து, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள்
போராடி வருகின்றனர். மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விவசாயிகள் கடந்த 13ஆம் தேதியில் இருந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, ராதாமோகன் சிங் ஆகியோரை போராட்டக் குழுவினர் சந்தித்தும் மனநிறைவு ஏற்படாததால் போராட்டம் தொடர்கிறது. தில்லியில் போராடும் விவசாயிகளை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கீழடி அகழாய்வு கண்காணிப்பாளர் பணியிட மாற்றத்தை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் ரத்து செய்துள்ளது. 2015 ஜனவரி முதல் செப்டம்பர் வரை நடந்த முதற்கட்ட அகழாய்வில் 1800 வகையான சங்ககால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. சங்ககால கட்டட அமைப்பு உள்ளிட்டவையும் கண்டறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை நடந்த 2ஆம் கட்ட அகழாய்வில் பல்வேறு அணிகலன்கள், சங்ககால மக்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டன. இதற்கிடையே பல்வேறு தரப்பினரும் மேற்கொண்ட முயற்சிக்கு பிறகு 3ஆம் கட்ட ஆய்வுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பணிகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் பணி தொடங்க உள்ள நிலையில் அகழாய்வு அலுவலர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாம் மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். தமது இடமாற்ற உத்தரவை எதிர்த்து அமர்நாத் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இடமாற்ற உத்தரவை ரத்து செய்தது. கீழடியிலேயே அவர் மீண்டும் பணியை தொடர வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி சார்பில் சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் தடையின்றி மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட 108 வாக்குறுதிகள் இடம்பெற்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி சார்பில் மதுசூதனன் போட்டியிடுகிறார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அவரை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பன்னீர்செல்வம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் தொடர்பாக விளக்கினார். அம்மாவின் மறைவுக்கு நீதி விசாரணை வென்ற ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அமைக்கப்படும். இரண்டாவது, அம்மாவின் இல்லம் புனித நினைவகமாக உருமாற்றப்படும். மூன்றாவது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அண்ணன் OPS தலைமையில் ஒன்றிணைப்பாகி மீண்டும் இரட்டை இலையை பெற்றிடுவோம். ஒரு மொபைல் MLA ஆபீஸ், நடமாடும் MLA அலுவலக சேவைகள் வெற்றி பெற்ற 3 நாட்களில் இந்த சேவை துவங்கும். நம்ம ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தமே 3 உயர்நிலைப் பள்ளிகள், 2 மேல்நிலைப் பள்ளிகள் அரசு துறையில் இருக்கு. இதை அதிகரிக்க செய்யும் பொருட்டு 2 உயர்நிலைப் பள்ளிகளையும் 1 மேல்நிலைப் பள்ளியையும் அண்ணன் அவர்கள் தன் பதவி காலத்தில் கொண்டு வருவார்கள். மொத்த தொகுதியிலையும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதற்கு இன்னும் 1 ஆண்டிற்குள் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்க உறுதியான நடவடிக்கை மேற்படும். நிறைந்த அளவுக்கு இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த முயற்சிகள் எடுப்போம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நீதி விசாரணை கேட்காத பன்னீர்செல்வம் தற்பொழுது விசாரணை கோருவது அரசியல் காழ்ப்புணர்வு என அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தினகரன் இவ்வாறு தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் பற்றி தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளோடு துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா ஆலோசனை நடத்தினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு உயர் அலுவலர்களும் காவல்துறை உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இன்று மாலை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுகவின் 2 அணிகள், திமுக மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அதிமுக அம்மா அணியினர் டிடிவி தினகரன் தலைமையில் பண விநியோகத்தில் ஈடுபட்டிருப்பதை ஆதாரத்துடன் துணை தேர்தல் ஆணையரிடம் புகார் தெரிவித்ததாக திமுக சார்பில் தெரிவித்தனர். ஆர்கே நகரில் நூதன முறையில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை குறித்தும் புகைப்படங்களுடைய உதவியுடன் தகுந்த ஆதாரங்களோடு புகாரை கொடுத்திருக்கிறோம். அதை பார்த்து தேர்தல் ஆணையத்துடைய சிறப்பு குழுவே வியந்து போயினர். தேர்தல் ஆணையத்துடைய சிறப்பு குழு தகுந்த நடவடிக்கை எடுப்பதாகவும் விரைந்து மத்திய படையினரை காவலுக்கு அனுப்புவதாக உறுதியளித்துள்ளனர்.
முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் அரசு எந்திரம் எந்த அளவிற்கு தவறாக பயன்படுத்தப்படும் என்பதற்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஒரு சான்று. இந்த தடவை 10 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படை வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 256 வாக்குச்சாவடி பகுதிகளிலும் மத்திய காவல் படை முழு பாதுகாப்பை அளிக்கும், கண்காணிக்கும் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னத்தை இரட்டை இலை போன்று பிரச்சாரம் செய்து வருவதாக அதிமுக அம்மா அணியினர் துணை தேர்தல் ஆணையரிடம் புகார் தெரிவித்தனர். செல்வம் அணியை சார்ந்தவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவருடைய சின்னம் இரட்டை விளக்கம் என்றும் ஒரு பொய்யான தகவலை அந்த இடைத்தேர்தலிலே மக்கள் மத்தியிலே பரவி வருகிறார்கள். அவர் பொய்யாக தேர்தல் கமிஷனுக்கு எதிராக கொண்டு செல்லக்கூடிய சின்னத்தையும் முடக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் விராட் கோலி, பின்னணி பாடகி அனுராதா பட்வால் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் விராட் கோலிக்கு பத்மஸ்ரீ விருதை அவர் வழங்கினார். பின்னணி பாடகி அனுராதா பட்வால், சேகர் நாயக், தீபா மாலிக் ஆகியோருக்கும் பிரணாப் முகர்ஜி பத்மஸ்ரீ விருதுகளை வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் சுனிதி சல்மானுக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை அவரது கணவர் பெற்றுக்கொண்டார். முத்தலாக் வழக்கை அரசியல் சாசன பிரிவுக்கு மாற்றி உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் மே 11ஆம் தேதி முதல் விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களிடையே வழக்கத்தில் உள்ள முத்தலாக் விவாகரத்து உள்ளிட்ட நடைமுறைகள் இந்திய சட்டப்படி செல்லுபடியாகுமா என கேள்வி எழுப்பிய ஷாயிரா பானு உள்ளிட்ட சிலர் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசிடம் விளக்கம் கோரியது. இந்திய அரசியல் சாசனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள பாலின சமத்துவம், மதச்சார்பின்மை, பன்னாட்டு மரபுகள், இஸ்லாமிய நாடுகளில் உள்ள திருமண சட்டங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென மத்திய அரசு கருத்து தெரிவித்திருந்தது. முத்தலாக் விஷயத்தை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு கோருவது தங்கள் மதத்தின் சுதந்திரத்தில் தலையிடுவதைப் போல உள்ளது என அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் விமர்சனம் செய்தது. இதனை அடுத்து இந்த விவகாரத்தை அரசியல் சாசன அமர்வு விசாரிப்பதே சரியாக இருக்கும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மற்றும் நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அரசின் கோரிக்கை தொடர்பான உத்தரவை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் மதுக்கடைகள் செயல்படுவதால் அதிக அளவில் சாலை விபத்துகள் நேரிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுபோன்ற மதுக்கடைகளுக்கு தடை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வருமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த நீதிமன்றம் வரும் சனிக்கிழமை முதல் நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என கடந்த டிசம்பரில் உத்தரவிட்டது. இது தொடர்பான அவகாசத்தை நீட்டிக்க கோரியும் உத்தரவில் சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி KS கெஹர், நீதிபதி SK கவுல் ஆகியோர் அமர்வு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற உத்தரவை மாற்ற மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழை மட்டம் தட்டுவதை ஏற்க முடியாது, மத்திய அரசுக்கு ஸ்டாலின் கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேசிய நெடுஞ்சாலை மைல்கற்களில் ஹிந்திக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழை மட்டம் தட்டும் போக்கு கண்டிக்கத்தக்கது என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹிந்திக்கு மகுடம் சூட்டுவோம், தமிழை மட்டம் தட்டுவோம் என்று மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்பாடுகளால் புதிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல்கற்களில் தமிழை 2ஆம் நிலைக்கு தள்ளிவிட்டு ஹிந்திக்கு முதலிடம் அளிப்பதற்கு ஓட்டுநர்களும் ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சித்தூர் செல்லும் நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல்கற்களில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது முதலில் ஆங்கிலம் மற்றும் இரண்டாவதாக தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டு வருகின்றன. இதனால் வாகன ஓட்டுநர்கள் சிரமப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ் ஆர்வலர்கள், இப்போது 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தமிழ் வரும் காலங்களில் இடம்பெறாமல் போகவும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தமிழை காப்பாற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல்ல தமிழ் இருக்கணும், அதுக்கடுத்து ஆங்கிலம் இருக்கணும், அதுக்கடுத்து தான் ஹிந்தி வரணும். இதை விட்டு நீங்கள் இப்படி கொண்டாந்து திணிப்பது என்பது மறுபடியும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு எங்களை எப்போதுமே போராட்டத்திலேயே நீங்கள் பார்த்துட்டே இருக்கணுமா? இது தமிழகம் இப்படி தான் இருக்கணுமா? நாங்கள் முன்னேறக்கூடாதா? நாங்கள் வேறு வேலைகள் பார்க்கக்கூடாதா? எல்லா திட்டங்களிலும் எல்லாத்தையுமே எங்களை இப்படி எங்களை ஒரு மூளைக்கு தள்ளி நாங்கள் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு தமிழகத்தையும் தமிழக மக்களையும் முடக்கிறது. வேலூரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மைல்களில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் தான் தமிழ் இருக்குது. நாங்கள் ஹிந்தி வேண்டான்னு சொல்லலை. தமிழ் மக்கள் நாங்கள் இந்த தமிழுக்காக நிறைய எழுந்திருக்கோம், நிறைய போராட்டங்களையும் சந்திச்சிருக்கோம். எனவே தமிழை அழிக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு மறுபடியும் இதுக்காக நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணணும்னாலும் பண்ணுவோம். அதனால் மக்களோட போராட்டத்தோட குணத்தை தெரிஞ்சுட்டு நம்ம மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே ஒரு நல்ல முடிவாக எடுத்து தமிழை மீண்டும் முதலிடத்துக்கு கொண்டு வரணும். தேசிய நெடுஞ்சாலைகளிலே இருக்கின்ற மைல்கல்களிலே இந்தியை எழுதி கொண்டு வருவது, தமிழ் மக்கள் மீது இந்தியை திணிக்கின்ற அந்த செயலை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியை எடுத்துவிட்டு தமிழில் எழுத வேண்டும், இல்லையேல் அதை அழித்து விடுவதற்கு இந்த தமிழக மக்கள் இளைஞர்கள் தயாராவார்கள். காப்பீட்டு பிரீமியம் கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி உயர்வு போன்றவற்றை கண்டித்து தென் மாநில லாரி உரிமையாளர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலைநிறுத்தம் தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய நாமக்கல் லாரி உரிமையாளர் சங்கத்தினர், வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 95% லாரிகள் ஓடவில்லை என்றும் நாள் ஒன்றிற்கு 20 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இன்று 30/3/2017 காலை 6 மணி முதல் அனைத்து வாகனங்களும் இயக்காமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் சில வாகனங்கள், ஒரு 5% வாகனங்கள் தங்களுடைய சொந்த ஊர்கள் செல்வதற்காக இயக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான வாகனங்கள் காலை முதலே இயக்காமல் நிறுத்த வருகிறது. இந்த போராட்டம் முழுமையான வெற்றி பெறும் என்று நம்புகின்றோம். கரூரில் உள்ள அனைத்து வகை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நாள் ஒன்றிற்கு அதிகளவாக 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என கரூர் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 15 வருடங்களுக்கு மேலான லாரிகளை எல்லாம் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று ஒரு ப்ரொபோசலை வைத்திருக்கின்றார்கள். இன்சூரன்ஸ் பிரீமியம் ஏறத்தாழ 35% மேல் ஏற்றிருக்கின்றார்கள். அதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றின வண்ணம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் தீர்மானம் என்று கரூர் மாவட்ட லாரி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 4000க்கும் அதிகமான லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதன் காரணமாக நாள் ஒன்றிற்கு பல லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாதவரம், மதுரவாயல், கிண்டி, காசிமேடு, எண்ணூர் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் லாரிகளும் வேன்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக லாரிகள் மற்றும் வேன் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த போராட்டத்தால் சுமார் 10,000 கோடி ரூபாய் சரக்குகள் தேக்கமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக லாரிகளில் சரக்குகள் முன்பதிவும் நிறுத்தப்பட்டுள்ளது. காப்பீடு உயர்வு, அப்புறம் வேக கட்டுப்பாட்டு கருவி நீக்க கோரி 15 ஆண்டுகளுக்கு பழமையான வாகனங்களை டெமாலிஷ் செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. காலாவதியான டோலை திருப்பி எங்ககிட்ட வசூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை கண்டித்தும் எங்களது வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளது. போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடக்குது. அதனால் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். நாங்கள் தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் அதிகமான விவசாயிகள் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட ஆட்சியர் மூலம் தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வலியுறுத்த இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
வாங்கிய கடன்லாம் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அருமை சகோதரர் ஐயாக்கன் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அது இன்னைக்கு நடந்த குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் அவருக்கு ஆதரவாக நாங்கள் அனைவரும் எந்திரிச்சு தொடர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இதை மாவட்ட நிர்வாகம் மத்திய அரசுக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லியிருக்கிறோம். அனைத்து விவசாயிகளுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளில் வாங்கின கடன்கள் அனைத்தையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தள்ளுபடி செய்யணும். இதை வெற்றி என்ற செய்தி வர்றவங்க மட்டும் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தில்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சேலத்தில் மாணவர்கள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் சேலத்தில் இருவேறு பகுதிகளில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தின் அருகே உள்ள செல்போன் டவரில் ஏறிய தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட மாணவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். டெல்லியில் விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கும் போராட்டத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுகொள்ளாத அலட்சிய காரணத்தால் இந்த இடத்திற்கு நாங்கள் மேலே ஏறி எங்களது போராட்டத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் இந்த போராட்டத்தின் மூலமாகவும் இன்னும் மத்திய அரசும் மாநில அரசும் செவிசாய்க்கலனா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மீண்டும் ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் அமைப்பாக கூட்டி திரும்பவும் பெரிய அளவில் இன்னும் இது நடக்கும். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கோயம்புத்தூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயம்புத்தூர் டவுன்ஹால் பகுதியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி நடால் அரையிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தெற்கு சூடானில் நிலவி வரும் கடும் உணவு பஞ்சத்தை அடுத்து பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் விமானம் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு சூடானின் சோங்லி பகுதியில் கடும் வறட்சி காரணமாக உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் உணவு கிடைக்காமல் பட்டினியால் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஐநா அவையின் வற்புறுத்தலின் பேரில் பன்னாட்டு உணவுக் கழகத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 15,000 டன் உணவுப் பொருட்கள் விமானம் மூலம் வழங்கப்பட்டன. இரண்டாம் கட்டமாக பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் விமானத்தின் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள மியாமி நகரில் பன்னாட்டு டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் அமெரிக்காவின் ஜாக்சக்கை எதிர்கொண்டார். முதல் செட்டை 6-2 என கைப்பற்றிய நடால் அடுத்த செட்டையும் 6-3 என தன்வசப்படுத்தினார். ஆட்டத்தின் முடிவில் நடால் 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். இதே தொடரின் பெண்கள் ஒற்றையர் காலிறுதியில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் 7-5, 6-3 என ஜெர்மனியின் கெர்பரை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சருடன் பேச்சுவார்த்தை தோல்வி. தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தம். லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்த வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். கீழடி அகழாய்வு அலுவலர் பணியிட மாற்றம் ரத்து. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவு. அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி தேர்தல் அறிக்கை வெளியீடு. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மீது தினகரன் குற்றச்சாட்டு. முத்தலாக் வழக்கு அரசியல் சாசன பிரிவுக்கு மாற்றம். உச்சநீதிமன்றம் ஆணை.
இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம்.